இப்போ நீங்கள் படிக்கிறது குவார்டர்லி எக்ஸாம், ஹாஃப்லி எக்ஸாம், ஆனுவல் எக்ஸாம் வரைக்கும் ஞாபகம் இருக்கணும்னா நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான விஷயம் படிக்கிறது மட்டும் இல்லை, தூக்கமும் தான். நான் டாக்டர் சதீஷ், உங்கள் நெய்பர்ஹுட் நியூரோ சர்ஜன். தூக்கத்தப்போ 3 விஷயம் நடக்குது. முதல் விஷயம் மெமரி கன்சாலிடேஷன். அதாவது நீங்கள் அன்னைக்கு நாள் ஃபுல்லாக நடந்தது, நீங்கள் படித்தது எல்லாம் ஏற்கனவே இருக்க மெமரி கூட இன்டிகிரேட் ஆகி மனசில் பதியும். ரெண்டாவது, மூளையில இருக்க கெட்ட பொருட்கள் எல்லாம் லிம்பாட்டிக் சிஸ்டம் மூலமா தூக்கத்தப்ப தான் ரிமூவ் ஆகுது. அதனால நெக்ஸ்ட் டே நீங்க படிக்கும்போது ஃப்ரெஷ்ஷா இருக்கும். மூணாவது, மூளையில தேவையில்லாத மெமரி, தேவையில்லாத நியூரான்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆறதும் தூக்கத்தப்பு தான். இந்த 3 விஷயம் நடக்கணும்னா நம்ம 3 விஷயம் தூக்கத்துல பண்ணணும். முதலாவது, தூக்கத்துடைய குவான்டிட்டி, அதாவது 6 மணி நேரத்துல இருந்து 8 மணி நேரம் வரைக்கும் நம்ம கரெக்டா தூங்கணும். ரெண்டாவது, குவாலிட்டி, இந்த தூக்கத்துடைய தன்மை, நம்ம கொரட்டையோ டிஸ்டர்பன்ஸோ இல்லாம தூங்கணும். மூணாவது, அதோடைய டைமிங், அதாவது நம்ம பாடி எப்பயுமே சூரியனோட தான் சேர்ந்து இருக்குது. அதனால நம்ம ஒரு 10 மணிக்கெல்லாம் தூங்கிட்டு சூரியன் உதிக்கும் பொழுதே எழுந்துக்கணும். இதெல்லாம் பண்ணிட்டு நல்லா படிச்சீங்கன்னா மனசுல எல்லாமே பதியும், ஞாபகமும் இருக்கும். நன்றி, வணக்கம்.